நான் ஏற்கனவே வேற ஒரு பேட்டில் சொன்னேன். திரு அழகிரி அவர்கள், மூக்க அழகிரி அவர்கள் கலைஞருடைய மகன். அவர் கட்சியில் நீக்கப்பட்டார். ஏங்க உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப கட்சியுடைய தலைமையை கேள்விக்குள்ளாக்குனா, சேலஞ்ச் பண்ணா மகனையே விடுவிக்கிறாங்களே, அது எப்படி கணக்கு உங்களுக்கு? அப்ப ஜெயலலிதா அவர்கள் ஏடிஎம்கிலிருந்து நீக்காத ஆளே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் ஏடிஎம்கிலிருந்து நீக்காத ஆளே கிடையாது. துரைமுருகன் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்குங்க டிஎம்கேல. பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தாரு, மாத்திட்டு இன்னைக்கு நம்ம புதிய தலைமைச் செயலகம் சொல்லக்கூடிய இந்த ஓமந்தூரார் கட்டடம் திரு செங்கோட்டையன் சொல்றார்கள் மரப்போ பணிப்போம்னு எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்களே. அது ரொம்ப சரி. ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும்ங்கிறது அதிமுகவுடைய அத்தனை தொண்டர்களுடைய எண்ணம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர எல்லாரும் அதான் விரும்புறாங்க. ஆனா 10 நாளைக்குள்ள சேர்க்கல அப்படின்னு தலைமை நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. அது தலைமைக்கு ஒரு செக்மேட். தலைமை செக்மேட்ல இயங்க முடியாது. நாளைக்கு திரு செல்லூர்ராஜ் பேட்டி கொடுப்பார். அவர் ஏர்போர்ட்டுக்கு நீங்க பசுமன் முத்துராமலிங்க பேர் வைக்கல அப்படிம்பார். நாளை கழிச்சு கடம்பூர் ராஜு ஒரு பேட்டி கொடுப்பார். அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? நீங்க உள்ள